ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போல்லாம் மாதம் மாதம் ஒரு கார் லான்ச் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சில கார்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கார்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு 10 கார் வந்து எல்லாத்தையும் தாண்டி நிலச்சி நிற்கிது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார் நம்ம பார்க்க வேண்டியது இந்துஸ்தான் அம்பாசிடர். அது ஒரு ஐகானிக் வண்டி. அதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது ஆரம்பிக்கும் போது அது வந்து ஓல்டு மோரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் சீரீஸ் 3 அப்படின்னு யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் தயாரித்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அம்பாசிடர் காரை உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னா டிசைன் பாக்ஸி டிசைனாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் க்ரோம் கிரில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முத ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டீசல் கார் எதுன்னு கேட்டிங்கன்னா அம்பாசிடர் கார் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிங்க இதை வந்து நேஷ்னல் கார்னு சொல்கிற அளவுக்கு இது பிரபலமாயிடுச்சு. லிஸ்ட்டில் அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஃபியட் ப்ரீமியர் பத்மினி. இது வந்து ஒரு கிளாசிக் மாடலு. குறிப்பாக 1970-80 காலங்களில் நல்ல பாப்புலராக இருந்துச்சு. இந்த அம்பாசிடரை விட நான் பார்க்க லுக்காக இருந்துச்சு, மாடர்னாக இருந்துச்சு, ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கிளாசிக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் இந்த ரஜினிகாந்த், மம்முட்டி, அமீர் கான் அவங்கெல்லாம் வந்து இந்த ப்ரீமியர் பத்மினி கொண்டாடினாங்க. இந்த ப்ரீமியர் பத்மினின்றது பேர் வரதுக்கு காரணம் ராஜபுட்டி இளவரசி பேர் பத்மினி. கடவுள் லக்ஷ்மி வந்து தாமரையில் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இந்த பேர் வச்சுருந்தாங்க. நான் இன்னமும் நிறையா பேர் அந்த பத்மினி வண்டியை வந்து ரீமாடல் பண்ணி மெருகேற்றி வச்சுருக்காங்க. அந்த பாரம்பரிய கெடாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா மாருதி 800. அந்த பேர் கேட்டாலே பல பேருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அது ஆரம்ப விலை கேட்டு ஆச்சரியப்படுங்க. 47,500 ரூபா. 1983 இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. இதை வந்து பீப்புள்ஸ் கார்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா பீப்புள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி அடுத்த தலைமுறைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஏற்ற வண்டியாக இருந்துச்சு. என்ன ஆச்சரியமான விஷயம்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 26 மைலேஜ் கொடுத்துச்சு. அப்புறம் இந்த வண்டியை உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாருதி உத்யோக் சுசுகி காம்பினேஷனாக உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 13 மாதத்தில் இந்த வண்டி வந்து டிசைன்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்துச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 37 வருஷம் 2014 வரைக்கும் இந்த மாடல் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாடல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் மக்கள் மனசில் இதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்க்க போகிற வண்டி விஷயம்னா நம்ம ஞாபகம் வர்றது கில்லி படம் தான். அதுக்கு இது வந்து ஒரு லெஜெண்டரி எஸ்யூவாக இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக இந்தியன் ஆர்மிக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இந்த வண்டியில் இருந்துச்சு. இந்த ஆஃப்லோடிங் கெப்பாசிட்டி உள்ள வண்டி, லீவ் சஸ்பென்ஷன் இருக்கும் 4 வீலையுமே. அதனால அவங்க எந்த மாதிரி பாதையினாலும் அசால்ட்டாக போவாங்க. மேடு, பள்ளம், தண்ணி எந்த இடத்துலையும் இது போக முடிஞ்சது. கிட்டத்தட்ட இதால் 500 கிலோ அளவு வெயிட்டை சுமந்து போக முடிஞ்சுது. அப்புறம் இது எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இந்த வண்டியில் ரொம்ப கம்மி. அதனால் அடிக்கடி இந்த பழுது ஏற்படுறது வராது. அதுவும் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு இந்த மாதிரி வண்டி தான் தேவை. அப்புறம் இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேனாலும் கிடைக்கும். நம்ம கடைக்கோடி கன்னியாகுமரியிலேருந்து ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்கிற லேன்னு ஒரு இடம் இருக்குது நார்த்தில். அங்கே கூட இந்த அவைலபிலிட்டி கிடச்சிது. அதனால ஆர்மி பீப்புளுக்கு ரொம்ப இது உபயோகமாக இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்டுக்கு அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இந்த பேரை கேட்டோடனே பல ஞாபகம் வந்திருக்குமே உங்களுக்கு. என்ன ஞாபகம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா 1998 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 தலைமுறையாக வெற்றிகரமாக கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மாடல்லையும் புதுசாக அப்டேட் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துச்சு, கீலெஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, கீயே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, ரியர் பார்க்கிங் கேமரா, வண்டிக்கு பின்னாடி கேமரா, ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் பிரேக்ஸு, சன்ரூஃபு அப்படின்னு பார்க்கும்போது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். இப்போ இன்டீரியர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்தீங்கன்னா இது பெட்ரோல் வேரியண்ட்லேயும் வந்துச்சு, டீசல் வேரியண்ட்லேயும் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீர் வந்து ஆட்டோமேட்டிக் கீராகவும் வந்துச்சு, மேனுவல் கீராகவும் வந்துச்சு. அடுத்த லிஸ்ட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ. இதுவும் ஒன் ஆஃப் தி எஸ்யூவின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியன் கார் பையர்ஸ்க்கு ஒரு அற்புதமாக வரப்பிரசாதமாக அமைஞ்சுது. ஏன்னா ஃபோல்டு வீல் டிரைவ் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க இதில். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 பேர் போகலாம் ஒரே வண்டியில். அப்படின்னா இது வந்து நம்ம லாங் ட்ராவல் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலி ட்ரிப், அது மாதிரி இந்த வண்டியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இன்னும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா சீட்டை மடித்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து கார்கோ யூஸ் பண்ணிக்கலாம். மஹிந்திரா ஸ்கார்பியோ வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 23 இன்ஜினியர்ஸ் வச்சு உருவாக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய செடனோட ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்தாங்க இதில். ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், அதாவது மழை பெய்யும் போது தானாக வைப்பர் ஆக்டிவேட் ஆகும், க்ரூஸ் கண்ட்ரோலு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமு, வாய்ஸ் அசிஸ்ட்டு, ரிவர்ஸ்க்கு சென்சார், அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டோவில் இன்னோவான்னு வண்டி. அவங்க டொயோட்டோக்காரங்களே இந்த வண்டியை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்தியாவில் இவ்வளோ வரவேற்பையும் அவங்க எதிர்பார்க்கல. அப்படி இருந்தும் மஹிந்திரா, டாட்டான்ற 2 மிகப்பெரிய கம்பெனியோட வண்டியை தாண்டி இந்த வண்டி சேல் ஆகிருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பலமுகத்தன்மை. அதாவது நார்மலாக போக்குவரத்து மட்டும் இல்லாமல் டாக்ஸி ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்ற பட்சத்தில் 7 சீட்டுன்றது எல்லாருக்கும் போதுமானதாக இருந்துச்சு. அதுவும் இந்தியன் ரோடுக்கு அது நல்ல மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருந்துச்சு. ஆஃப்டர் சேல்ஸ் இந்த வண்டியை விற்றாலும் அதுக்கு ரீசேல் வேல்யூ நல்லா இருந்துச்சு. அதனால் மக்கள் விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்கும் கேபின். அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக சீட் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ லாங் ஜர்னி போனாலுமே அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3rd ரோவை எடுத்துட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேவையான பைகள், லக்கேஜ் கூட அங்கேயே வச்சுக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் டாக்ஸியாக ஓடி இருக்கு. அதுவும் இது ஆரம்பிக்கும் போது 7லேருந்து 8 லட்சத்துக்குள்ள ப்ரைஸ் வந்ததால ரொம்ப காம்படிட்டிவாக இருந்துச்சு மார்க்கெட்டில். அதனால ஈஸியாகவும் அதில் தன்னை மேல் நோக்கி கொண்டு வந்துக்க முடிஞ்சது. அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் 2005 லான்ச் ஆச்சு. இது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் லான்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட 2005 மட்டும் 1 மில்லியன் வண்டி சேல் ஆச்சு. அதுவே அதோட பாப்புலாரிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணிச்சு வண்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, சேட்டலைட் நேவிகேஷனு, அது மட்டும் இல்லாமல் ஸ்பேசியஸ் இன்டீரியராக இருந்துச்சு. அதனால் இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி, கம்ஃபர்ட்டு இதெல்லாம் வந்து எந்த வண்டிக்கு இல்லைன்ற மாதிரி யூஸ் பண்ணுற உரிமையாளர் சொல்கிறாங்க. அடுத்த காரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் கிரேட்டான ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க. 2015 இந்த மாடல் லான்ச் ஆச்சு. இந்த மாடல் வண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தது. ஏர் பேக்ஸு, ஆன்டி லாக் பிரேக்கு, சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுக்கறது, டயர் ப்ரெஷர் மானிட்டர் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் VGT டீசல் இன்ஜினில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அன்லிமிட்டெட் வாரண்ட்டி, 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுத்துருந்தோம். இந்த ஹுண்டாய் கிரேட்டா அனௌன்ஸ்மெண்ட் விட்ட உடனேவே 46,000 என்கொயரிஸ் வந்தது. அதில் 15,000 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 20 நாளில் லான்ச் ஆனதில். அதனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ டிமாண்ட் சொல்லிட்டு மாதத்துக்கு 5,500 வண்டி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் EV. இது வந்து வெஹிக்கிள் டு லோட் கேப்பபிலிட்டிஸ் கொண்டது. அது என்ன வெஹிக்கிள் டு லோட் பார்த்தீங்கன்னா மற்ற டிவைசஸை பவர் பண்ணுறதுக்கு, ஏன் அதர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளே இந்த வண்டியால் பவர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. COVID-19 நம்ம மார்க்கெட்டே டவுன் ஆன போது இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் கொண்டாந்துச்சு. அதுவும் புத்தகத்தனமாக என்ன பண்ணாங்கன்னா டாடா மோட்டார்ஸு டீசல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை விட 1 to 1.5 lakhs இந்த வண்டி அதிகமாக வச்சுருந்தாங்க. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் தாவ ஆரம்பித்தாங்க. அடிஷ்னல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சார்ஜில் 465 கிலோமீட்டர்ஸ் போகும். டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு வந்து திடீர்னு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாங்க வைக்க என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரைஸிங்கை மேட்ச் பண்ணுறது, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டாக, அது மாதிரி பண்ணதில் சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த பிராண்டு இந்த மாடல் நல்ல பிக்கப் ஆச்சு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு ஒன்று குறை வைக்கல. அவங்க 6 ஏர் பேக் வச்சுருந்தாங்க. ஹில் ஆக்சன் கண்ட்ரோல் சொல்லியிருந்தாங்க. அதாவது மலை ஏறும் போது கண்ட்ரோல் இருக்கும், மலை இறங்கும் போது கண்ட்ரோல் இருக்கும். அதனால சேஃப் அண்ட் செக்யூர் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்க. அதான் இது டாப்பில் வந்திருக்கு.